உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரேவதி ப்ளீஸ் அழாத. எப்படி என்னால நார்மலா இருக்க முடியும்? நீ யாரு? உன்னோட ரேஞ்ச் என்ன? இந்த மாதிரி லாக்அப்ல நீ இருக்கலாமா? என்னால தாங்க முடியல. ரேவதி நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னா? எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஸ்டேஷன்ல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? துர்கா தான் போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னா. சித்தி இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அவங்க நம்ம 2 பேரையும் நிரந்தரமா பிரிக்கணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. அதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறாங்க. உன் அம்மா என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அதனால உன் சித்தி என்ன சொன்னாலும் அதை யோசிக்காம அப்படியே நம்புறாங்க. நான் சொல்றது எதையும் அவங்க காது கொடுத்து கேட்கலாம். உன் சித்தி கத்தியால அவங்களே குத்திக்கிட்டு நான் குத்துனதா டிராமா பண்ணிட்டாங்க. அதை நம்பிதான் உன் அம்மா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான டிராமா போடுற அளவுக்கு சித்தி மனசுல வன்மம் இருக்கே. அவங்க ரொம்ப மோசமா மாறிட்டாங்க தெரியுமா? நீ வீட்ல இருந்தப்போ கொஞ்சம் அடங்கி இருந்தாங்க. நீ இல்லைன்னதும் அவங்க அட்டகாசம் தாங்க முடியல. அவங்க வச்சதுதான் சட்டமா இருக்கு. அம்மாவும் சித்தி சொல்றதான் கேக்குறாங்க. இது இப்படி போச்சுன்னா உங்க வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைங்க வரும். அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா உங்க அம்மாவை பழி வாங்கிடுவாங்க. நீ நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் உண்மையை மறைச்ச. ஆனா அவங்க கெட்ட எண்ணத்தோட குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மாக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. மயில் மாமா அன்னைக்கு சித்தியும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிற வீடியோவை காமிச்சாரு. ஆனா அம்மா அதை பெருசா எடுத்துக்காம அவங்களதான் நம்புறாங்க. இப்ப நானும் அந்த வீட்டுல இல்ல. நீ சொன்ன மாதிரி உன் சித்தியோட ஆட்டம் அதிகமா தான் இருக்கும். அவங்க மத்தவங்களை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. கண்டிப்பா அத்தைக்கு எதிராக எதனா செய்வாங்க. நீதான் உன் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இப்பவும் நீ அம்மா மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. ஆனா அவங்க உன் மேல வெறுப்பதான் காட்டுறாங்க. ரவுடிங்க நடு ராத்திரியில வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தாங்களே, அப்ப கூட நீ தானே வந்து காப்பாத்துன. அதெல்லாம் ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. அவங்க என்ன புரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் எதையும் செய்யல.